கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம பகவத்கீதையில் 47 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது நமக்கு கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பு மாதே சங்கோஸ்து அகர்மணி. இப்போ இதில் பயனை கருதி கர்மம் பண்ணாத, அந்த கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரமே ஒழி அதனுடைய பலனில் உனக்கு ஒரு போதும் அதிகாரம் கிடையாதுன்னு சுவாமி சொல்கிறார். ஒரு விதையை விதைக்கிறதுக்கு தான் உனக்கு அதிகாரமும், அது என்ன மரமாக முளைக்கிறதுன்றதுக்கு இயற்கைப்படி அது வளர்ந்து பலன் அளிக்கிறதுக்கு உன்னுடைய அதிகாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அடுத்து 48வது ஸ்லோகம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் துவக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமஸ்துவம் யோக உச்சியதே. தனஞ்சயான்னு அழைக்கிறார். யோகஸ்த யோகத்தில் நிலை பெற்று பற்ற விட்டுட்டு, சித்திய அசித்தியோ, சித்தினா வெற்றி, அசித்தியனா தோல்வி, வெற்றியோ தோல்வியோ நீ சமமாக இருந்துண்டு சமபூத்வா சமமாக இருந்துட்டு உன்னுடைய கர்மங்களை செய். சமநிலை தான் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சுவாமி அறிவுறுத்துறார் இந்த 48வது ஸ்லோகத்தில். தூரேன ஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமின்வச்ச கிருபணா பலஹேதவஹ. தனஞ்சயான்னு அழைக்கிறார். சம புத்தியோடு செய்கிற நிஷ்காமிய கர்மத்தை விட கர்மயோகம் வெகு தூரம் கீழ்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்குற. எப்படி நம்ம காமிய கர்மமாக செய்யும் பொழுது அது கீழான செயலாக போயிடுறது. நிஷ்காமியமாக செய்யக்கூடிய செயல் ரொம்ப வசதியானது. காமிய கர்மமாக செய்யப்படுறது ரொம்ப கீழானது. நிஷ்காமியம்னா அதனுடைய பலனை நம்ம பற்றலாம் செய்யும் பொழுது அந்த செயல் ரொம்ப வசதியானதாக இருக்குது. காமிய கர்மம்னா அதனுடைய செயலில் பற்று, இது இப்படித்தான் விளையணும், இது இன்னென்ன பலனை இது கொடுக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது அது ரொம்ப கீழ்த்தரமாயிடுறதுன்ற சுவாமி. புத்தியோகத்தில் சரண் புகுறது தான் நீ விரும்பக்கூடிய செயலாக இருக்கும். பயனை கருதி கர்மம் செய்கிறவா லோபிகள் அப்படின்னு அழைக்கிறார் சுவாமி. அதனால் எவன் அழிவற்ற பொருளை விசாரிக்காமல் இந்த உலகத்தில் நின்று இறக்குறானோ அவன் கிருப்பணன் அப்படின்னுட்டு உபனிஷத்தம் இதுக்கு விளக்கம் கொடுக்கறது. பெரும் பேற்று அடையிறதுக்கு மனித ஜென்மத்தை அடைஞ்சும் அதை அற்பமான பயனை கருதி வீணாக்குறவா இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். புத்தியுக்தோ ஜஹாதிஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌச்சலம். சமபுத்தியோடு கூடினவன் இந்த வாழ்க்கையில் புண்ணியம் பாவம் ரெண்டையும் விட்டுடுறான். சுக்ருத துஷ்கிருத ரெண்டையும் அவன் விட்டுடுறான். அதனால் யோகத்துக்காக முயற்சி செய். யோகம் கர்மசு, கர்மத்தில் இந்த யோகத்துக்காக முயற்சி செய்கிறது தான் சாமர்த்தியமானதாக இருக்கும் அப்படின்னுட்டு சுவாமி நம்மளுக்கு சொல்லித்தரார். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியக்த்வா மனீஷினஹ ஜன்மபந்த விநிர்முக்தா பதம் கஷ்யந்தியநாமயம். சமபுத்தியோடு கூடிய அறிஞர் வினைப்பயனை துறந்துட்டு பிறவித்தலை நின்று விடுபட்டு துக்கமற்ற நிலையை நிச்சயமாக அடைஞ்சிக்கிறாங்க. அந்த துக்கமற்ற நிலையை அவங்க அடைகிறது தான் சுவாமி சொல்கிறார் ஜென்ம பந்த விநிர்முக்தா. திருப்பி திருப்பி பிறவித்தலையில் பிறக்கிற அந்த ஜென்மத்தை அந்த கட்டுகள்லேருந்து அவள் விடுபட்டுடுறா. அந்த நிலையை அவள் நிச்சயமாக அடைஞ்சுடுறா அப்படின்னுட்டு சுவாமி சொல்கிறார். இதோட நம்ம 51 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கிறோம் சாங்கிய யோகத்தில். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.